அரண்மனையில் சகுந்தலை மறுத்த துஷ்யந்தன் தன் வாழ்க்கையை வழக்கம் போல நடத்தி கொண்டிருந்தான். ஆனால் அவன் மனதில் ஏதோ வெறுமை. ஒரு நாள் ஒரு மீனவர் அரண்மனைக்கு வந்தான். அவன் பிடித்த மீனின் வயிற்றில் இருந்து கிடைத்தது அதே அரச முத்திரை மோதிரம். அந்த மோதிரத்தை பார்த்த நொடி அனைத்து நினைவுகளும் துஷ்யந்தனின் மனதில் மின்னல் போல திரும்பின. சகுந்தலை, அவள் கண்கள், அவள் கண்ணீர், அவன் கொடுத்த வாக்கு. அவன் அதிர்ச்சி அடைந்தான். தன் தவறை உணர்ந்தான். உடனே அவளை தேடி காட்டிற்கு புறப்பட்டான். அங்கே ஆசிரமத்தின் அருகில் ஒரு சிறுவன் சிங்கக்குட்டியின் வாயை திறந்து எண்ணிக்கொண்டிருந்தான். அச்சமின்றி தைரியமாக. அவன்தான் பரதன். அந்த சிறுவனின் வீரத்தையும் முகத்தையும் பார்த்தவுடன் துஷ்யந்தனுக்கு உண்மை புரிந்தது. சகுந்தலை முன் நின்றான். இந்த முறை மறுக்கவில்லை, மன்னிப்பு கேட்டான். அவள் அமைதியாக பார்த்தாள், கண்ணீரின்றி. ஏனெனில் அவள் பலவீனமில்லை. இறுதியில் அவர்கள் மீண்டும் சேர்ந்தார்கள். அந்த பரதன் தான் பின்னர் மகத்தான அரசனானான். அவரின் பெயரால்தான் இந்த தேசம் பாரதம். ஒரு பெண்ணின் அமைதியான துயரம், ஒரு அரசனின் மறதி, இறுதியில் ஒரு நாட்டின் வரலாறு ஆனது. இப்படிப்பட்ட உண்மையான இதிகாசக் கதைகளுக்கு சுகா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.